நீங்க ஆன்லைன்ல ஒரு நல்ல பவர் பேங்க் வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பவர் பேங்கை மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எஸ், வீட்டில் ஒரு பவர் பேங்க் தேவைப்படுதுன்னு லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் இந்த ஒரு போட்னுடைய PB300ங்கிற 10,000 mAh பவர் பேங்கை ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன். இதை நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் போட் பிராண்ட்ல இருந்து ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லாவே இருந்திருக்கு. ப்ராடக்ட் குவாலிட்டி மட்டும் இல்ல, அவங்களோட கஸ்டமர் சர்வீஸுமே எப்பயுமே நல்லா இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் இந்த பவர் பேங்கே வாங்கினேன். வாங்கும்போது ஸ்பெக்ஸை பார்த்தனே தவிர ரிவ்யூஸை பார்க்கல. ஏன்னா வாங்கி 6 மாசத்துல இதோட எஃபிஷியன்சி ரொம்பவே கம்மியாயிருச்சு. பிகாஸ் என்னோட மொபைல ஒன் டைம் கூட இதனால ஃபுல்லா சார்ஜ் பண்ண முடியல. மேக்ஸிமம் 50 to 60% தான் சார்ஜ் ஆயிருச்சு. அப்புறம் இந்த ரிவ்யூஸ் பார்த்து தெரிஞ்சு எனக்கு மட்டும் இல்ல, இந்த ப்ராடக்ட் வாங்கின எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கின முக்காவாசி பேருக்கு 6 மாசத்துல பவர் பேங்க் ஒர்க் ஆகாம போயிருது. ஸோ இந்த ப்ராடக்ட்ல இஷ்யூ இருக்கு, நீங்க யாரும் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருந்தாங்க. அந்த வாரண்டியை நானும் கிளைம் பண்ணேன். ஜூலை 14 வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணேன். ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் 1 weekல நியூ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க. இது இப்போ வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய போட் ப்ராடக்ட்ஸோட வாரண்டி கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அதுக்கான ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. என்னதான் போட்னுடைய சர்வீஸ் நல்லா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்ல இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதை யாருமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இது மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ்க்கான ரிவ்யூஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.